என்னடா இது வித்தியாசமாக இருக்குது? என்னவா இருக்கும்? எங்கடா இருக்கேன்? ஹலோ ஹலோ, எங்கடா இருக்கேன்? என்னடா நடந்துச்சு? யாராவது எவன்டா அவன் காதில் பேசிகிட்டு இருக்கேன்? ஹலோ, யார்? எவனா இருக்கும்? மனப்பிரமையாக இருக்குமா? நீதான் என்னோட முதல் பவர் மனுஷன். நானா? பவரா? நீயா சொல்கிற? எனக்குள்ளையா? ஒரு வேளை இருக்குமோ? நான் எங்கே இருக்கேன்னே தெரியல, காண்டேத்தாத, கையில் மாட்டினேன், அவ்வளோதான். எனக்கா? ஐயோ, விளையாடாதையா பவர் இருக்குன்னு. நீ மட்டும் கிடைச்ச. ஒருவேளை இருக்குமோ? பவர்ஸ் எப்படி தின்னுங்களோம் பவரு? ஒருவேளை நான் ஸ்பைடர்மேனாக இருக்கணும். என்ன வெப்பு வரல? என்ன பவர்னு சொல்லி தொலையா, டென்ஷன் ஆகாம. உனக்குள்ள உன் குரல் எவ்வளோ கேவலமாக நாலேஜ் இருக்கு. என்ன நாலேஜா? நமக்கு நாலேஜ் இருக்குன்னு இவன் என்ன சொல்கிறான்? நீ எப்போவுமே தனியாக இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா உன்னால் மற்றவங்களோட அது எவனுமே என் கூட பேச மாட்டாயா? நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன். நம்ம வாழ்க்கையே தனியாக தான் போகுது. என்ன பண்ணுறது? எல்லாமே தனியாக தான் இருக்குது. உனக்கு என்ன கஷ்டம்? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. இதெல்லாம் நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன். காது வேற அடிக்குதியா? இருக்கியா? ஹலோ, நீயா பித்த சொத்தம் கேட்கலையா? மாவீரம் பண்ண மாற்ற மாதிரியே இருக்கியா? எனக்கு எங்கேயே அதெல்லாம் பிடிக்குங்க. யார் இவன்? எதுக்கு வந்தான்? என்ன பவர்னு சொன்னான்? என்ன திருப்பி வந்துட்டேன்? நீ ஏதோ ஒரு பொண்ணு. அப்போ அது பொய் இல்லையா? அது எனக்கே தெரியும். அது உன் மைண்டில் இருந்து நானே எடுத்துக்கிட்டேன். நான் யாருன்னு உனக்கு இப்படி தெரியும்? நீ யாருன்னு சொல்லும் போல. அது என்ன உனக்கு பிரச்சனை? இப்படி தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற. நீ ஒரு வேளை கடவுளாக இருப்பியோ? கடவுள்லாம் என்கிட்ட பேசுனா எப்படியோ பேசியிருக்கணும். நீ அதெல்லாம் இருக்க மாட்டேன். நீ ஏதாவது ஒரு டீமனாக தான் இருப்பேன், எனக்கு தெரியும். ஏன் நீ உயிர் ஏதாவது அக்ரிமெண்ட் போட வந்திருக்கேன் என்ன? வேணா எடுத்துகிட்டு போ. நீ எனக்கு வாழறதுக்கே ஆசை இல்லை. ஏதோ கீழே இருந்துச்சுன்னு நான் கீழே இருக்கிறத புறக்கினேன், அவ்வளோதான். அதுக்கு நீ இங்கே தூக்கி கொண்டு வச்சிருக்க பார்த்தியா? எனக்கு எந்த என்னன்னே புரியலடா. ஏன்டா இப்படி பண்ணுவேன்? நான் கிளம்புறேன்டா, விட்றேன்னு. யாரா எவ்வளோ சுக்குது என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன்? இங்கடா எவ்வளோ பெரிய டாப்பில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கான். கீழேருந்து பார்த்தா எலும்பு கூட தேராதேடா விழுந்தா. ஐயோ, உனக்கு கிடைச்சிருக்க பவர் வித்தியாசமானது. உனக்கு ஸ்ட்ரென்த்தும் ஒரு நாலேஜும் இருக்கும். அதை வச்சு நீ யாரை வேணாலும் தோக்கடிக்கலாம். ஆனால் அது இப்போ கிடையாது. இன்னும் உனக்கு அது முடியாது. முடியாதா? எனக்கா? என்னால் முடியாதுன்னு தான் நீ என்னை கூப்பிட்டு வந்தீங்க. முடிச்சு காட்டுறேன்டா பாதி. நீ எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லித்தான், நான் பக்காவை பார்த்துக்கிறேன். என்ன சொல்கிறேன்? டீல். எங்கேருந்து தான் பேசிகிட்டு இருக்கியோ? வானத்தில் கூட உன் ஷேடோ விலங்கலையடா. எனக்கு தெரியும் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் ஏதோ ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு டிஃப்ரெண்ட்டாக. நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகே? ஆனால் என் ஃபேமிலியை இப்போ நான் பார்ப்பேன். இந்த பவர்ஸை வச்சா என் ஃபேமிலியை காப்பாற்ற முடியுமா என்ன? முடியுமா? ஹலோ, இந்த பவர்ஸை வச்சு எல்லாரையுமே காப்பாற்ற முடியும். அந்த பொண்ணையும் காப்பாற்ற முடியும். நீ இன்னும் திருந்தலையா? அது என் கிருஷியா? அவ்வளோதாயா? ஏயா இப்படி பாடுபடு? அந்த பொண்ணு அழகாக பேட்மிண்டன் விளையாடியா? அதனால தானே அந்த பொண்ணையை நான் பார்த்துட்ருப்பேன். நான் ஃபேன்யா, அவ்வளோயா? ஏயா அதை சொல்லி சாவடிக்கிறேன்? நீ எங்கள் அப்பாவோட மோசமாக இருக்காயா? போ. உனக்கு கிடைச்சிருக்க பவர்னால பல ஆபத்துங்க உனக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரெடி ஆகி. ஆனால் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டோம் நினைக்காத. நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும், புரிஞ்சுக்கோ. பின்னால் ஒருத்தன் வந்திருக்கான். ஓகே. நான் நிறைய ஜாக்கி சான் படம்லாம் பார்த்துருக்கேன். அதில் எப்படிலாம் சண்டை போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு பவரை மட்டும் எனக்கு அன்லாக் பண்ணிவிடு, நான் ஃபைட் போடுவேன். பார்த்துக்க, சீனாக இருக்கும். ஸ்லோ மோஷனில் வாக் போட்டேன் பார்த்தியா? இப்போ பாரு. ஐயோ, இவன் கொடூரமாக இருக்கான் ப்ரோ. சாவுடா திரும்பி நிற்கிறான். பரவாயில்ல, செகண்ட் ரவுண்ட்லேயே போட்டு தருவேன் நான் உன்னை.